ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம மார்ஃபாலஜி பார்த்தோம். எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மார்ஃபாலஜி. இன்றைக்கி நம்ம லீச்சோட டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். லீச்சோட பாடியில் என்னெல்லாம் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், அது செக்மெண்டேஷன் படி 33 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டோட்டலி தேர் ஆர் 6 ரீஜியன்ஸ். இது உடம்பு எப்படி பிரிச்சிருக்கு, 6 ரீஜியன்ஸ் இருக்குது. ஓகேவா? முதல்ல ஃபஸ்ட்டு டு 5th செக்மெண்ட் செஃபாலிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அடுத்து 6th 7th and 8th செக்மெண்ட் ப்ரீ கிரிட்டலார் ரீஜியன். கிளிட்டலார் ரீஜியன். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கிளிட்டலம் இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே ப்ரீ கிளிட்டலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 9th 10th and 11th செக்மெண்ட்டை கிளிட்டலார் ரீஜியன். இப்போ 1 to 5 செஃபாலிக்னு சொல்கிறோம். 6th 7th 8th ப்ரீ கிளிட்டலார் அப்படின்னு சொல்கிறோம். 9th 10th 11th என்னன்னு சொல்கிறோம், கிளிட்டலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மேல் அப்பர் பாடி. இப்போ நடுவில் 12th 22nd செக்மெண்ட் வரைக்கும் மிடில் ரீஜியன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? மிடில் ரீஜியன்னு சொல்கிறோம். 23rd 26th செக்மெண்ட் வரைக்கும் காடல் ரீஜியன். அப்படின்னா அந்த போஸ்டீரியர் கீழே எண்டுக்கு மேலே இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், காடல்னு சொல்கிறோம். காடல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கடைசி 27th 33rd செக்மெண்ட்டு போஸ்டீரியர் சக்கர்னு சொல்லி சொல்கிறோம். இதை 6 பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி லீச்சோட பாடி எத்தனை ரீஜியன்ஸை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், த பாடி ஆஃப் த லீச் இஸ் டிவைடட் இன்டு 6 ரீஜியன்ஸ். ஃபஸ்ட்டு 5 செஃபாலிக்னா ஹெட்டுன்னு அர்த்தம், பகுதின்னு அர்த்தம். செஃபாலிக் ரீஜியன். செஃபாலிக் ரீஜியனுக்கு அப்புறம் என்ன வரும்? கிளிட்டலமுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரீ கிளிட்டலார் ரீஜியன். 6th 7th 8th ப்ரீ கிளிட்டலார். 9th 10th and 11th என்னது? கிளிட்டலார் ரீஜியன். அதுக்கப்புறம் 12th 22nd மிடில் ரீஜியன். என்ன ரீஜியன்? மிடில் ரீஜியன். அதுக்கப்புறம் என்னது? 23rd 26th கவுடல் ரீஜியன். உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் காடல்னு சொல்லணும், கவுடல்னு கூட சொல்லிக்கோங்க, காடல் ரீஜியன். லாஸ்ட் நமக்கே தெரியும் போஸ்டீரியர் சக்கர் 27th to 33rd. சரியா? மொத்தம் 6. எப்படி வேணாலும் ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம். செஃபாலிக், ப்ரீ கிளிட்டலார், மிடில், காடல், போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு எப்படி 1 to 5 6 7 8 9 10 11 அப்புறம் 12 to 22 ரெண்டுமே 12 22 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 12 to 22 23rd to 26 அடுத்து என்னது? 27 to 33. இதுதான் என்னன்னு பார்த்தோம், நம்ம ரீஜியன்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாடி வால். அந்த லீச்சோட பாடி வாலை எப்படி நம்ம கையில் ஒரு ஸ்கின் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு. அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்கின்னுக்கு அப்புறம் அப்படியே டைரெக்டாக நமக்கு எலும்பு வந்துருமா? வராது. ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கும், நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பாடி வால் ஆஃப் லீச்சில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். த பாடி வால் ஆஃப் த லீச் இன்க்ளூட்ஸ் 5 லேயர்ஸ் இருக்குது. இது எத்தனை லேயர் இருக்குது? 5 லேயர்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு லேயர் ஆர் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னால் கியூட்டிக்கல். அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னு சொல்கிறோம், கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லி கியூட்டிக்கல் பவுடர். ஏதோ சம்திங் என்றைக்குமே நம்ம படிக்கும்போது வி மஸ்ட் ரிலேட் சப்ஜெக்ட் வித் சம்திங் அரௌண்ட் அஸ். இந்த சென்ஸ் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களோட நான் ரிலேட் பண்ணால் மட்டும் தான் படிக்க முடியும். ஏதோ ஒரு மாதிரி உனக்கு புரியணும் அந்த கான்செப்ட். புரியாமல் மக்கப் பண்ணி படித்து பிரயோஜனமே கிடையாது. புரியுதா? அப்போ கியூட்டிக்கல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லேயர். அடுத்து எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்ங்கிறது நம்ம மேலே இருக்க அந்த கியூட்டிக்கல் லேயர் இருக்குது தெரியுமா, அதோட டார்சல் சைட் ஸ்கின் என்ன கலர் இருக்கும்? ஆலிவ் க்ரீனில் இருக்கும்னு சொன்னேன் தெரியுமா. அதுக்குள்ளே இருக்கிற மேலே இருக்கிற லேயருக்கு உள்ள அடுத்து வர லேயர் எபிடர்மிஸ். அது என்னன்னு சொல்கிறோம்? எபிடர்மிஸ். அது தட் லைஸ் பிலோ தி கியூட்டிக்கல். மேலே கியூட்டிக்கல் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? எபிடர்மிஸ் இருக்கும். அடுத்து எப்பியை விட்டுருவோம், 3வது லேயர் டெர்மிஸ் மட்டும் இருக்கும். 3வது லேயர் என்ன இருக்கும்? டெர்மிஸ் மட்டும் இருக்கும். டெர்மிஸ் லைஸ் பிலோ தி எபிடர்மிஸ். மேலே கியூட்டிக்கல் இருக்கும், அதுக்கு கீழே என்ன இருக்கும்? எபிடர்மிஸ் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்கும்? டெர்மிஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழே என்ன இருக்கும்? டெர்மிஸ் இருக்கும். ஓகே தானே? அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இந்த டெர்மிஸ் எபிடர்மிஸ்க்கு கீழே இருந்து அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே மசில்ஸ் வந்துடும். மஸ்குலர் லேயர் இருக்கும். மஸ்குலர் லேயர் எப்படி இருக்கும்? சர்க்குலராகவும், சர்க்குலர்னா ரிங்கு தானே இருக்குது, அதனால் எப்படி இருக்கும்? அந்த மசில்ஸும் சர்க்குலராகவும் லாங்கிடியூடனலாகவும் இருக்கும். சர்க்குலராகவும் லாங்கிடியூடனலாகவும் இருக்கும். இது 4th லேயர். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பாட்ரியாய்டல் லேயர். பாட்ரியாய்டல் லேயர் என்ன லேயர்?
லேயர் பாட்ரியாடல், அது வந்து டிஷ்யூ, கடைசி உள்ளே இருக்கிறது வந்து டிஷ்யூ, பாட்ரியாடல் டிஷ்யூ. இது எதுக்கு கீழே இருக்குன்னா மசிலுக்கும் கீழே இருக்கும். இது வந்து உள்ள கடைசி உள்ள அதோட இன்னர் மோஸ்ட் பாடி இருக்குது தெரியுமா, அதை சுற்றி அந்த கட்டுனா என்னது, ஸ்டொமக் அந்த ஸ்டொமக் ரீஜன், இந்த கட்டை சுற்றி அதாவது அந்த பகுதியை சுற்றியுமே தி என்டையர் திங் வில் பி சரௌண்டட் பை திஸ் பாட்ரியாடல் டிஷ்யூ. அதுக்கு மேலே என்ன இருக்கும், ஒரு மஸ்குலர் லேயர் இருக்கும். அந்த மசிலை எது கவர் பண்ணும், டெர்மிஸ் கவர் பண்ணும். அந்த டெர்மிஸ்க்கு மேலே என்ன இருக்குது, எபிடெர்மிஸ் இருக்குது. எபிடெர்மிஸ்க்கு மேலே என்ன இருக்குது, ஃபைனலி கியூட்டிக்கல் இருக்குது. ஸோ பாடி வால்னு கேட்டால் பாடி வால் ஆஃப் லீச் ஹேஸ் 5 layers. த டாப் மோஸ்ட் லேயர் இஸ் கியூட்டிக்கல். பிலோ கியூட்டிக்கல் என்னது, எபிடெர்மிஸ்க்கு பிலோ எபிடெர்மிஸ் டெர்மிஸ். பிலோ டெர்மிஸ் என்ன இருக்குது, மசில்ஸ். மஸ்குலர் லேயருக்கு கீழே என்ன இருக்குது, பாட்ரியாய்டல் டிஷ்யூ இருக்குது. அது மட்டும் எழுதுனா மஸ்குலர் லேயர் எப்படி இருக்குது, சர்க்குலராகவும் லாங்கிடியூனலாகவும் இருக்கும்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, இதுதான் வந்து பாடி வால் புரிஞ்சிருச்சா, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாடி வாலை வந்து நான் உனக்கு புரிகிற மாதிரி சும்மா ஒரு சின்ன இமேஜ் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க சரியா. இந்த இமேஜில் இருக்குது பாருங்கள், லேயராக இருக்குது தெரியுமா, டெர்மிஸ், எபிடெர்மிஸ். இது வந்து டீட்டெயில்டு வியூ, உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த இமேஜ் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி லேயராக இருக்கும். இதை தான் வந்து இந்த பாடி வாலில் நம்ம வந்து இப்போ படித்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லோக்கோமோஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்கோமோஷன் இன் லீச் டேக்ஸ் பிளேஸ் பை லூப்பிங் ஆர் கிராலிங், அப்படி இல்லைன்னா ஸ்விம்மிங். அதாவது எய்தர் லூப்பிங் மூமெண்ட் இல்லை கிராலிங் மூமெண்ட், அப்படின்னா ஸ்விம்மிங் மூமெண்ட். லோக்கோமோஷன் லீச்சுன்னு சொல்லிட்டாலே லூப்பிங் மூமெண்ட், கிராலிங் மூமெண்ட், அதுக்கப்புறம் என்ன மூமெண்ட்டு, ஸ்விம்மிங் மூமெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்போ லூப்பிங் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். இப்போ வந்து இந்த மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து எப்படி இருக்கும், நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கான்ட்ராக்ட் ஆகும்போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் சின்னதாக இருக்கும். அதே வந்து ரிலாக்ஸ் ஆகி நல்லா எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். எதில் பார்த்துருக்கோம், ஷேப் அண்ட் சைஸில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, அது வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக 2 சக்கர் இருக்குது தெரியுமா, போஸ்டீரியர் சக்கர், ஆன்டீரியர் சக்கர் யூஸ் பண்ணி ஒரு சக்கரை அழுத்தி ஊனிட்டு இன்னொரு சக்கரை தூக்கி வந்து எலாங்கேட் பண்ணி போய் டவுனில் வைக்கும். இந்த இமேஜில் இருக்குது பார்த்தியா, இப்போ 2 சக்கரும் கீழே இருக்கும், ஒரு சக்கர் ரெண்டாவது கீழேருந்து மேலே 2வது சக்கரை தூக்குது, அப்படியே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுது, போய் தூரமாக தரையில் வச்சுட்டு என்ன பண்ணுது, பின்னால் இருக்கிற சக்கரை தூக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்குது. இன்னொரு இமேஜ் காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரியர் சக்கரை 2 சக்கருமே அட்டாச் ஆகிருக்கு. அப்புறம் அது ரியர் சக்கரை தூக்கிடுது, ஃப்ரண்ட் சக்கர் வந்து நல்லா முன்னால் வந்து வச்சுட்டு ரியர் சக்கரை கொண்டு வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணிக்குது. அதாவது கான்ட்ராக்ஷன் எலாங்கேஷன் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஸ்விம்மிங் மூமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மல் ஸ்விம்மிங் மூமெண்ட், ரெப்டைல்ஸ் எப்படி வந்து ஸ்விம் பண்ணுமோ அதே மாதிரி இது ஸ்விம்மிங் மூமெண்ட்டும் இருக்கும். ஓகே, அப்போ லூப்பிங் பார்த்துட்டோம், ஸ்விம்மிங் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். இப்போ லீச்சுக்கு வந்து நேற்று வந்து என்ன பார்த்தோம், பார்ட்ஸ் ஆஃப் எப்படியெல்லாம் அது இருக்கும் அப்படின்ற ஆலஜி பார்த்தோம். அடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் அப்பர்ச்சஸ் இருக்கும், ஹோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், எத்தனை ரீஜியன்ஸ் இருக்கும், இந்த 33 செக்மெண்ட்ஸை எத்தனை ரீஜியன்ஸாக பிரிச்சிருக்கிறோன்னு பார்த்தோம். அடுத்து இப்போ என்ன பார்த்தோம், வேறு என்ன பார்த்தோம், அதோட லேயர்ஸ் ஆஃப் த ஸ்கின் எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எப்படி லோக்கோமோட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னாலே என்ன இருக்கும், ஒரு லாங் எலிமெண்ட்ரி கேனலும் ஒரு டைஜஸ்டிவ் கிளாண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் லாங் எலிமெண்ட்ரி கேனல் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை எழுதிருங்க. புரியுதா? இப்போ எலிமெண்ட்ரி கேனல்னால் என்னங்கிறத பார்க்கலாம். எலிமெண்ட்ரி கேனல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா, இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், மேலே வந்து 1 2 3 4 அங்கே 1ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் வர மொத்தத்தையும் சேர்த்தா நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், எலிமெண்ட்ரி கேனல்னு சொல்கிறோம். இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். 1ல் ஆரம்பித்து 10ல் வரைக்கும். அது எங்கே ஆரம்பிக்குது, இந்த லீச்சோட மவுத்துலேருந்து ஆரம்பிக்குது. மேலே இருக்கிற சக்கரில் லீச்சுக்கு என்ன இருக்கும், மவுத் இருக்கும், வாய் இருக்கும். அந்த மவுத்துலேருந்து ஆரம்பித்து 26th செக்மெண்ட்டில் அதுக்கு என்ன இருக்கும், ஆனஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போ மவுத்துலேருந்து ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் இந்த எலிமெண்ட்ரி கேனலுங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ வாயில் என்ன சாப்பிடுதோ அதை வந்து டைஜஸ்ட் ஆகி கீழே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் கீழே ஆனஸ் வரைக்கும் வரும். அதுதான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னது, அது வந்து லீச் சாப்பிட்றது வந்து ஸ்ட்ரெயிட், அந்த எலிமெண்ட்ரி கேன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப் பார்த்தோம். எங்கே ஆரம்பிக்குது, மவுத்தில் ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் இருக்குது.
ஓகேவா? இந்த மவுத்துங்கிறது வந்து ஒரு ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர், நல்ல முக்கோணம் உண்ட ஒரு அப்பர்ச்சர், ஒரு ஹோல். இது வந்து எங்கே இருக்கும்? மேலே இருக்க ஆன்டீரியர் சக்கரோட நடுவில் இருக்கும். நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அங்கே ஆரம்பித்து அது எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் நம்பர் 2, 2வது மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள், பக்கல் கேவிட்டிக்கு போகும். அந்த இமேஜ் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்பர் 2ன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 2வது மார்க் பண்ணிக்க பக்கல் கேவிட்டிக்கு வந்து அது போயிடும். பக்கல் கேவிட்டியில் என்ன பண்ணோம்? அதோட எண்டில் வந்து ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து அந்த பக்கல் கேவிட்டிலேருந்து எங்கே கொண்டு விடும்? ஃபேரின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு விடும். 3வது மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து 4வது எங்கே வந்துடும்? சலேவரி கிளான்ஸ்க்கு வந்துடும். எங்கே வந்துடும்? சலேவரி கிளான்ஸ். இப்போ 1, 2, 3 இது 3மே எதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், ஓகேவா? இப்போ வந்து இது 3மே எங்கே போகும்னு சொன்னால் மொத்தமாக மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸும் ஆக்குபை பண்ணும். சிம்பிளாக சொன்னால் மேலே வந்து மவுத்துலேருந்து டேரெக்டாக எங்கே வருது? பக்கல் கேவிட்டிக்கு வருது. பக்கல் கேவிட்டிலேருந்து வந்து எங்கே வரும்? பக்கல் கேவிட்டி லெட்ஸ் இன்ட்டு மஸ்குலர் ஃபேரின்ஸ். அங்கேருந்து எங்கே போனால் நம்மளோட சலேவரி கிளான்ஸுக்கு போகும். ஸோ அந்த மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குபை தி ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ். மவுத்து பக்கல் கேவிட்டி எதை ஆக்குபை பண்ணும்? ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸை ஆக்குபை பண்ணிடும். பக்கல் கேவிட்டியில் வந்து அங்கேருந்து எங்கே போகும்? ஆக்சுவலாக ஃபுட்டு மஸ்குலர் ஃபேரின்ஸ்க்கு போகும். அந்த ஃபேரின்ஸ் ஃபுல்லாமே இட் வில் பி சரௌண்டட் பை த சலேவரி கிளான்ஸ். நமக்கு எப்படி நம்மளோட நாக்கில் வந்து சலேவரி கிளான்ஸ் இருக்கோ அந்தபடி அதில் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்? சலேவரி கிளான்ஸ் இருக்கும். அந்த சலேவரி கிளான்ஸ் வந்து ஒரு ஹார்மோன் செக்ரெட் பண்ணும். அது என்னன்னு சொன்னால் இட் கண்டெய்ன்ஸ் ஹிருடின். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் பிளட்டு வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு, கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். கோஆகுலேஷன்னா உறையும் தன்மை. அப்போ இந்த பக்கல் கேவிட்டிலேருந்து ஃபேரின்ஸ்க்கு போகுது. நம்ம நாக்கு மாதிரி ஃபஸ்ட்டு வாயில் வைக்கிறோம், நாக்குக்கு போகுது, அந்த மாதிரி ஃபேரின்ஸ் போகுது. அந்த ஃபேரின்ஸ் வந்து எதை வச்சு சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு? சலேவரி கிளான்ஸால் சரௌண்டட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சலைவா கண்டெய்ன்ஸ் ஹிருடின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி வெரி வெல் யூஸ்ஃபுல் டு ப்ரிவென்ட் தி கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். அதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த ஃபேரின்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் கிராப் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இது வந்து ஒரு ஷார்ட்டான நேரோ டியூப். பட் இதுதான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். நம்ம அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கிற லார்ஜஸ்ட் போர்ஷன் என்னன்னு சொன்னால் இந்த கிராப் தான். அது வழியாக தான் எங்கே போகுது? ஈசோபேகஸ்க்கு போயிடுது. அது வழியாக தான் எங்கே போகுது? ஈசோபேகஸ்க்கு போயிடுது. கிராப்பை வந்து டோட்டலி இட் வாஸ் டிவைடட் இன்டு 10 சேம்பர்ஸ். எத்தனை? 10 சேம்பர்ஸாக டிவைட் பண்ணுறோம். அந்த 10 சேம்பர்ஸ்க்குள்ளே இப்போ வந்து கிராப்புங்கிறது ஒரு லார்ஜஸ்ட்டு போர்ஷன்னு காமிச்சேன். அப்போ அந்த 10 சேம்பர்ஸ்னால் ஒரு சேம்பரும் இன்னொரு சேம்பரும் கம்யூனிகேட் பண்ணிக்க. எப்படி வந்து ட்ரெயினில் வந்து பெட்டியாக இருந்தாலும் ஒரு பெட்டி இன்னொரு பெட்டி நடுவில் மூவ் ஆக முடியுமா? எது வழியாக மூவ் ஆகிற ஒரு சின்ன வந்து ஒரு பேசேஜ் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சின்ன சர்க்குலர் ஹோல் இருக்கும். ஒரு சேம்பருக்கு இன்னொரு சேம்பர்னால ஒரு சர்க்குலர் ஹோல் இருக்கும். இதை சுற்றி வந்து ஸ்பின்ச்சர்ஸ்னால் என்னென்னா ஒரு மசில். இது வந்து அதை வந்து அது கான்ட்ராக்ட் ஆகாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு மூவ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்போ இதோட எண்டில் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா கிராப் தான் லார்ஜஸ்ட் போர்ஷன். இட் ஹஸ் 10 சேம்பர்ஸ். த 10 சேம்பர்ஸ் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் யூசிங் சர்க்குலர் அப்பர்ச்சர். ஒரு ஹோல் இருக்கும், அது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இதோட எண்டில் there will be அவுட் க்ரோத் ஃப்ரம் த சேம்பர். அதுக்கு பேர் தான் வந்து கக்கா ஆர் டைவர்டிகுலா. அதில் வந்து ஒரு சின்ன அவுட் க்ரோத் இருக்கும், அதுக்கு பேர் கக்கா ஆர் டைவர்டிகுலா. இந்த கிராப்பும் அந்த டைவர்டிகுலா இருக்குல்ல, ரெண்டும் தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து அதால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கிராப்பும் டைவர்டிகுலாவும் சேர்ந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதை பொறுமையாக அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இது வந்து மவுத்தில் வர ஃபுட்டு டேரெக்டாக வந்து எங்கே வரும்? பக்கல் கேவிட்டிக்கு வரும். அந்த பக்கல் கேவிட்டியில் இருந்து எங்கே வரும்? ஃபேரின்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வரும். அது வந்து நாக்கு மாதிரி. அதை சுற்றி என்ன இருக்கும்? சலைவரி கிளான்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹிருடின் அப்படின்னு வந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் பிளட்டு வந்து கிளாட் ஆகாமல் பார்த்துக்குறோம். அங்கேருந்து டேரெக்டாக எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும். கிராப் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் போர்ஷன். அது வந்து இருக்கிறதுலே பெரிய ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதை எப்படி பிரிக்கிறோம்? 10 சேம்பர்ஸாக பிரிக்கிறோம். ஒரு சேம்பர் இன்னொரு சேம்பர் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது? த்ரூ சர்க்குலர் அப்பர்ச்சர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஒரு சர்க்குலர் அப்பர்ச்சர் இருக்குது தெரியுமா சேம்பரில்? அப்போ அது ஒரு இதில் இருந்தும் ஒரு அவுட் க்ரோத், ஒரு பிளைண்ட் அவுட் க்ரோத் இருக்கும். அந்த பிளைண்ட் அவுட் க்ரோத்துக்கு பேர் தான் டைவர்டிகுலா. அதுக்கு பேர் தான் என்னது? டைவர்டிகுலா. த பேர் ஆஃப் லேட்ரல் பேக்வர்ட்லி டைரக்டட் கக்கக் அரைசஸ் அஸ் அ பிளைண்ட் அவுட் க்ரோத் ஃப்ரம் ஈச் சேம்பர். ஒரு சேம்பர்லேருந்து ஒரு அவுட் க்ரோத் இருக்கும். அதுக்கு பேர் டைவர்டிகுலா. இந்த கிராப்பும் அந்த டைவர்டிகுலா தான் என்ன பண்ணுன்னா எவ்வளோ பிளட்டை வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எப்படின்னா பின்னால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
புரியுதா? அப்போ இந்த லார்ஜ் சாம்பர் வந்து டேரெக்டாக எங்கே போய் சேரும், க்ராப் எங்கே போய் சேரும், கடைசி எங்கே போய் சேரும், ஸ்டொமக்குக்கு போகும். ஸ்டொமக்கு கடைசியாக எங்கே போய் சேரும், இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைன்லேருந்து என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரைட் டியூப் ரெக்டம் போய் ஃபைனலி இட் ஓப்பன்ஸ் டு த எக்ஸ்டீரியர் ஆஃப் தி ஆனஸ். ஸோ மவுத்லேருந்து ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மவுத்லேருந்து ஆரம்பித்து எங்கே வருதுன்னு சொன்னால் பக்கல் கேவிட்டி, அங்கேருந்து இட் லெட்ஸ் டு ஃபேரன்ஸ் எழுதுங்க போதும். ஃபேரன்ஸ் வந்து இஸ் சரௌண்டட் பை salivary gland. Salivary gland has hirudin. Hirudin helps to prevent the coagulation of the blood. அப்புறம் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட்டுக்கு அது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து இந்த ஃபேரன்ஸ்லேருந்து நேரம் எங்கே போகுது, க்ராப்புக்கு போகுது. க்ராப் இஸ் த லார்ஜஸ்ட் பேசேஜ். அது வந்து எப்படி பிரிக்கிறோம், 10 சாம்பர்ஸ். இட் ஹஸ் பி டிவைடட் இன்டு 10 சாம்பர்ஸ். ஈச் சாம்பருக்கு வந்து என்ன இருக்குன்னா தெர் இஸ் அ க்ரோத்து, அதுக்கு பேர் டைவர்டிகுலா. அப்போ இந்த க்ராப் அண்ட் டைவர்டிகுலா வில் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட். அப்புறம் என்ன பண்ணும், இட் வில் பி டைஜஸ்டட் ஸ்லோலி. இது எப்படி டைஜஸ்ட் பண்ணும், ஸ்லோவாக டைஜஸ்ட் பண்ணும். அப்புறம் இந்த க்ராப் வந்து எங்கே போகும், க்ராப் லெட்ஸ் இன்டு ஸ்டொமக், ஸ்டொமக் லெட்ஸ் இன்டு இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைன் வந்து எங்கே போகும், விச் லெட்ஸ் டு ரெக்டம். ஃபைனலி இட் வில் பி லெட்டட் இன்டு ஆனஸ். எங்கே போய் முடியும், ஆனஸில் போய் முடியும். இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா பாடி வாலில் ஆரம்பித்து டைஜஸ்டன் வரைக்கும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.